ஒரு கீரை ஒரு மாதிரி செய்யணுங்க. இப்போ இந்த மணத்தக்காளி கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குக்கரில் இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 8-9 பேருக்கு இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க போகிறேன். ஸோ இந்த பருப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வாஷ் பண்ண பருப்பை குக்கரில் போட்டுட்டு ஒரே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஒரு 3 பச்சை மிளகாய் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் வந்து கீரை கடையில் போடுறீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. யாருக்கு ஆல்ரெடி புளி போட்டிருக்கிறதால தக்காளியை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரையை ஃபுல்லாக வந்து இலையாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்டோடு போடாதீங்க. அந்த மணத்தக்காளி காய், அந்த பழம், அதெல்லாம் போடலாம், பூ அதெல்லாம் போடலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் மசியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இலையாக எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு விடணும் அப்படின்னா, அந்த பருப்பு இருக்குது உள்ளே வந்து பருப்பு தக்காளிலாம் போட்டிருக்கு இல்லையா, அது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு பருப்பு வெந்துருச்சுனாவே இந்த கீரைலாம் பொசுங்கி உள்ளார வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அதனால் அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் போட்டு வைங்க. தண்ணி போட்டு இது என்ன பண்ணுங்கள், குக்கரில் வந்து இப்போ பூண்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தாளிக்கும் போது போட்டால் கூட ஓகே தான். அண்ட் தென் இது வந்து குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் எப்படி சும்மா சூப்பராக குழஞ்சிருச்சு பாருங்கள். பருப்பு கீரை எல்லாமே அவ்வளோ கீரை போட்டோம். பட் கீரை இருக்கிற இடமே தெரியல. இதை வந்து நல்லா ஒரு மத்து வச்சு உப்பு போட்டுக்கோங்க. பார்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அண்ட் தென் சீரகம் போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் கம்பல்சரி போடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் தென் வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், ஸோ தாளிப்புக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாவை திரும்பியும் கிள்ளி போட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம 2 மிளகாவும் போட்டிருக்கோம். காரம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துரும். ஜஸ்ட்டு தாளிப்புக்காக ஒரு 3-4 மிளகாய் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நார்மலாக மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் கெட்டியாக ரைஸில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பருப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மியாக போடணும். கீரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் போட்டுக்கோங்க. ஆனால் பருப்பை வந்து கம்மியாக போட்டு பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இதை ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கிடணும். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும் மணத்தக்காளி கீரை. அதனால் ஜஸ்ட்டு கேஸில் வச்சு ஒரே ஒரு கொதி லைட்டாக கொஞ்சம் பபிள்ஸ் வந்தோடனே அதை கீழே இறக்கி வச்சுருங்க. ஸோ நம்மளோட சூப்பரான மணத்தக்காளி கீரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி செய்யணும். அதில் மணத்தக்காளி கீரையை பருப்பு கம்மியாகவும் கீரை அதிகமாகவும் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. மறக்காமல் ட்ரை